டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுக, திமுக ஆகியவற்றினுடைய வாக்குகள் சரிந்து கொண்டிருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி உற்று நோக்கும் வகையில் வலிமையாகவே இருக்கிறது. ஆனாலும் கூட இன்னமும் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கிகள் அவர்கள் கட்சியினர் இந்த தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் இன்னமும் கூடுதல் வாக்குகளை பெறவும், அதேபோல மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறவும் இன்னும் என்னென்னவெல்லாம் அவர்கள் செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் நாச்சி செல்வராஜ் ஐயா அவங்க இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இதாங்க, இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் இன்னும் எந்தெந்த வகையில் அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொது பார்வையை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு புது கட்சி இப்படி ஒரு கட்சி வருது. இந்த கட்சியினர் நீங்கள் எத்தனை தேர்தலில் அவங்க சந்திச்சிட்டாங்க. அப்போ இனி அடுத்த தேர்தலில் மிக முக்கிய அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. இப்போ அது தக்க வைத்தாக வேண்டும் அல்லது அதிகப்படுத்தியாக வேண்டும். அதாவது கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, பண்பாடு, கலாச்சாரம் இவைகளை முன்னிறுத்தி தொடர்ந்து பேசி வருகின்ற தமிழகத்தில் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஒரு காலத்தில் திராவிட கட்சிகள் தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், பிறமொழி ஆதிக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வடமொழி ஆதிக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் தன்னோட கட்சி வளர்த்தாங்க. இப்போ அதே பாணியில் தான் நம்மளோட கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் மொழியாக்கம் எவ்வளோ சீரழிக்கக்கூடாது, எப்படி தூக்கி நிறுத்தணும் இந்த பண்பாட்டை, தமிழ் மொழி முக்கியம், மொழியோடைய தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரே கட்சி நாம் தமிழர் தான். இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கட்சியாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போது நாளடைவில் போக போக பார்த்திங்கன்னா சீமான் ஒரு ஆள் மட்டுமே இந்த தாங்கி நிறுத்துகிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்களை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கார்த்திகா, இடும்பவனம் கார்த்திக்கு இவங்களெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு வளர்த்து வச்சுக்கிறாருன்னு தான் பார்க்கணும். என்னோடய பார்வையில் அப்படி தெரியுது. அதே சமயத்தில் அது ஜாதி ரீதியான ஒரு அமைப்புகளும் கூட்டம் நிறுத்திட்டு இப்போ தன்னோட கட்சியை ஒரு புதுமையான பாதையில் கொண்டு போயிட்டுருக்காரு. அப்படி பார்க்குறபோது மற்ற கட்சியெல்லாம் இதை எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, திமுக இந்த கட்சியை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அப்படிங்கிறது வெளித்தோற்றம். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட கட்சி ஓட்டுகளால் ஃபுல்லாக வாங்குறாங்க. தமிழ் தேசியம் எப்படி வளர்த்து நம்ம தமிழ்னு கொண்டு வந்தோமோ அதே இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ திராவிடன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் 2 கட்சி ஜெயிச்சு 2வது 3வது நாளே தன்னோட சமூக வலைத்தளங்களில் எக்ஸ்தலத்தில் பதிவிடுறாரு. நம்ம அப்போ என்ன பண்ணுறோம், திடீர்னு போட்டால் ஏன்னா திராவிடன் ஸ்டாக் அப்படிங்கிற திராவிட மாடல் ஆட்சிங்கிறாரு அப்படின்ட்டு. இது கலைஞரே சொல்கிறதுக்கு பயந்த ஒரு இது. ஏன்னா தமிழர்கிட்டலாம் ஓட்டு வாங்கிட்டு நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற போது அது எல்லாத்துக்கும் உறுத்து. இப்போ தமிழ் பேசுகிறவங்க, பொதுவாக இருக்கிறவங்க, இப்போ அதுக்கு திராவிடத்துக்கும் தமிழுக்கும் சாராமல் பொது தளத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு உருட்டலாக இருக்கும். இப்போ அதே இவர் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற போது அதே இவர் ஸ்கோராக மாற்றுறாரு. சீமான் அதை ஸ்கோராக மாற்றுறது இப்போ அவருக்கு அதனோட 8% வாங்கினது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இப்படி தான். இப்படி வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இப்போ அதே புரிந்து கொண்ட தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற ஒரு புதிய ஸ்லோகத்தை கொண்டு வர்றாரு. இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சீமானோட மறைமுக வெற்றி தான் அப்படின்ட்டு தான் பார்க்கணும். அப்போது இப்போ தமிழ்னு அவரே பேச ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற போது இப்போ ஸ்டாலினே பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், அதுவும் முந்தனத்து கூட உதயநிதி ஸ்டாலின் சொல்ல தமிழர்களை அழிக்க நினைக்கிறார்கள் அப்படிங்கிறாரு அவர், உதயநிதி ஸ்டாலின். உங்களுக்கு எப்போல்லாம் இப்போ கலைஞர் தொடர்ந்து எம்ஜிஆர் கிட்ட 77, 80, 84 தொடர்ந்து தோத்துட்டே இருக்கிறாரு. அப்போ 84 என்ன பண்ணுறாரு, அப்பட்டமாக அடித்தார். இப்போ நான் போன காணொலியில் ஜெயலலிதா எப்படி மன்னிப்பு கேட்டாங்களோ அதே மாதிரி வேறு விதமாக இவர் பேசுகிறாரு. என்னென்ன வைக்கிறாருன்னா, அப்போ டேப் ரெக்கார்டில் தான் ஒளிப்பதிவு நாடகத்தில் தான் போட்டு அப்போ பரப்புவாங்க. அதுபோக தூர்தர்ஷனில் எல்லா தலைவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு 20 நிமிஷம் பேசுகிறதுக்கு டெய்லி கட்சிகளுக்கு. ஆமாம், அதில் அதுலேயும் தன்னோட கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்போது அது கலைஞர் அவர் அடிச்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவார். அப்போது தொடர்ந்து 77 எம்ஜிஆர் கிட்ட தோக்குறாரு, 80 எம்ஜிஆர் கிட்ட தோக்குறாரு, 84 எலெக்ஷன் வருது. எம்ஜிஆர் கிட்ட தோக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே ஒரு வார்த்தை விட்டார். என்ன வார்த்தை விட்டாருன்னா, தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன் அப்படிங்கிறது அதோட தாக்கம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களே எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு அப்பட்டமாக அடித்தார்.
நேரடியாக கேட்டார். என்ன காரணம் இதை என்ன சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற போது தமிழ் அப்படிங்கிறது வந்து தமிழர்கிட்ட தான் ஓட்டு வாங்கணும். புரியுது, அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. அது வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிக்குது. சில ஏன் அப்படி கேட்டாருன்னு சொல்லல. அப்போ கூட என்னோட இது வந்து மன்னிக்கணும் யாருன்னு சொல்கிறதுக்காக என்னோட மலையாள நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி என்கிட்ட சொன்னார், ஏன் உங்கள் தலைவர் வந்து தமிழருக்கு கெஞ்சறாரு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. இப்போ வந்து வேறு மொழிக்காரன் அதை வந்து சொல்கிற போது நமக்கு அது என்னென்ன புரியல் இருக்குது ஏன் அப்படின்னு. ஆனால் வந்து நம்ம வந்து கலைஞரை வேறுபடுத்தி பார்க்கல அவங்கள. கரெக்ட். அப்போ வந்து நம்ம கலைஞரை வேறுபடுத்தி பார்க்கல. திராவிடம்னா என்ன, தமிழ்னா என்ன பார்க்கல. இவனே அப்படி சொல்கிறான், ஒருவேளை இவன் மலையாளி சின்னால அப்படி சொல்கிறானோ அப்படின்ட்டு அவன் மேலே தான் நான் கோவப்பட்டேன். இன்றைக்கி நான் அவனை கூப்பிட்டு நான் பேசுகிறேன்னா சரிதான் பண்ணி சொன்னது என்ன, இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் கூப்பிட்டு பேசுகிறேன். இது வந்து ஏன் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கணிப்பாக தெரியுது. ஸோ வந்து இதெல்லாம் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 8% இவர் வாங்குறாருன்னா ஏன் காரணம், அதாவது முன்னந்தோன்றி அப்படி ஆரம்பிக்கிற போது உங்களுக்கு கை தட்டுறாங்கன்னா அதில் வந்து தமிழ் அறிஞர்கள் எழுதின பாட்டுகள், அதெல்லாம் அந்த சித்தர்கள் பாடின பாட்டு, அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல அது எங்கே கூடமோ அங்கே ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட அது லெவலுக்கு எங்கேயோ கொண்டு போகிறாரு. இப்போ அந்த அதெல்லாம் பார்க்கும்போது மெய்சில் இருக்குதுல்ல. இப்போ தமிழர் நமக்கு தமிழருக்கு இவ்வளவு பெருமை இருக்கா, இவ்வளவு நம்ம கலாச்சாரம் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையா, கேட்கவே இல்லையா அப்படிங்கிறது வந்து இந்த நவீன காலத்துக்கும் வந்து கற்காலத்தில் உள்ள அருமையான தமிழ் பாட்டுகளெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறது சீமானுக்கு வந்து உண்மையாக பயங்கரமான ஸ்கோர் இது. இது வந்து அவர் மட்டுமே இல்லை, அவர் ஒரு ஆள் எத்தனை தான் கட்சி தூக்கி செய்த முடியும். அதனால் அதுதான் மிக முக்கியம். நம்ம நீங்கள் சொல்கிற இந்த அப்போ தான் எனக்கு புரியுதுங்க. இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவங்கெல்லாம் மேடைகளில் பேசுகிறது, தொலைக்காட்சிகளில் பேசுகிறது, அது வந்து ஊடக தொடர்பு, மக்கள் தொடர்பு. அதெல்லாம் தாண்டி மக்களோட மக்களாக வந்து அன்றாடம் தம்பி தங்கைகள் வந்து இறங்கி களமிறங்கி செய்ய வேண்டியது ஒன்று இருக்குங்க. இப்போ உறுப்பினர் சேர்க்கை ஒன்று இடையில ஒன்று பண்ணாங்க. எல்லாம் வந்து கூண்டோடு காலியாகி போயிட்டுருக்காங்க பத்திரிகை ஊடகங்கள்லாம். ஒருத்தருக்கு போனாலும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பழைய ஆட்கள் போனாலும் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே வேலை கட்சியில் இணையக்கூடியவங்களை பற்றி சொல்லாமல் இருந்தாங்க. அதனால் உறுப்பினர் முகாம் ஒன்று நடத்தினாங்க. அவங்க வச்ச இலக்கு வந்து ஒரே நாள் அடைஞ்சிட்டாங்க. 10,000 என்பது இலக்கு வச்சாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதை அடைஞ்சிட்டாங்க. அவங்க குறிப்பிட்ட சில மணி நேரத்திலேயே அடைஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. அப்புறம் என்னென்னா, நான் கடந்த தேர்தல்களில் போய் பார்த்துருக்கேங்க, களப்பணியில் பார்த்துருக்கேன். இந்த டோர் டு டோர் கேன்வாஸ் இருக்குது இல்லைங்களா, அது மிக குறைவாக இருக்குது. அதுதான் முக்கியம். ஒன்று வந்து அது ஆட்கள் பற்றாக்குறையா இல்லை கவனக்குறைவாக இருக்காங்களான்னு தெரியல. அது இப்போ இருந்தே அவங்க தொடங்கலாம். நீங்கள் தேர்தல் நேரத்தில் இப்போ இல்லைன்னா இந்த ஊரில் வசிக்கக்கூடியவங்க யாரோ நாம் தமிழர் கட்சியில் நிறுத்த போகிறாரு சீமான் அண்ணா. அப்போ தம்பி தங்கைகள் இப்போ இருந்து அந்த பணியை தொடங்கலாம். நீங்கள் முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவைகளுக்கு வெயில் காலத்தில் தண்ணீர் கொடுக்கணும், அப்புறம் அது தண்ணீர் பந்தல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ இடப்பட்ட கொஞ்சம் தொய்வாயிருச்சு. ஏன்னா எல்லாவற்றையும் நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் அண்ணனே கவனிச்சுட்டு இருக்க முடியுமா? ஸோ அப்போது இப்போ இடையில வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் அமைப்பு எல்லாம் மாற்றிட்டு இப்போ வந்து மண்டல பொறுப்பாளர்கள் போட்டுட்டாங்க அவங்க. அப்போது இதனால் வந்து என்னென்னா, இவர்கள் எல்லாருமே வாலண்டியராக நான் இதை செய்கிறேன், இந்த தம்பி தங்கிகள் என்ன பண்ணணும்னா, ஆனால் இந்த மாதத்தில் நாங்கள் இதை செய்யலாம்னு இருக்கிறோம், ஒரு திட்டத்தை கொடுத்து இந்த ஒரு மாத காலத்துக்கு இல்லை ஒரு வார காலத்திற்கு நாங்கள் இந்த பணியை செய்யலாம்னு இருக்கோம், இன்னும் ஒப்புதல் வாங்கிட்டு செய்யலாம் அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட இதாக பார்க்குறேங்க. ஏன்னா இப்போது நீங்கள் மக்கள் மத்தியில் செயல்பாடுகள் அதிகரித்தாதான், ஏன்னா சீமான் சொன்ன மாதிரி அவர் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு போகிற மாதிரி இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய வலிமையை தாங்குறாங்க. ஆனால் மக்களோடு தொடர்பு ஏற்படுறது, மக்களுக்கான செயல் திட்டங்கள் செய்யறதுங்கிறது அவசியமாக இருக்குது. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஊடக விழாவில், அதே திராவிடம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அருள்மொழி, சுப வீரபாண்டியன், அப்புறம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் சித்தாந்தங்கள், இப்படித்தான் தன்னோட டிபேட் பண்ணுறவங்களுக்கு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லி இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இப்போ வந்து தொல்காப்பியத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா, தொல்காப்பியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஒப்பிட்டு பேசுகிற போது அதுக்கு ஒரு சின்ன பையன், ஒரு 20-25 வயசு பையன் அருண்மொழியோட பேச்சை போட்டு கேட்டுட்டு அதுக்கு உரிய பதில் சொல்கிற போது அது தெளிவாக தெரியுது. அதாவது திராவிடம் வந்து தொல்காப்பியத்தை எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து சுட்டி காட்டுற போது இப்போ வந்து அது நாம் தமிழர் தம்பி வந்து அது விவரமாக சொல்கிறாரு, உடச்சி விட்றாரு. அப்படி பார்க்குற போது இப்போ இடும்பவனம் கார்த்திகாகட்டும் இல்லை கார்த்திகாவாகட்டும், இவங்கெல்லாம் வந்து அந்த டிபேட்டில் வந்து சொல்லி அது உடைக்கிற விதங்கள் வந்து அது திராவிடத்துக்கும் இப்படியா அப்படிங்கிற அந்த கோட்டையை வந்து உடைக்கிறாங்க. அதாவது திமுகங்கிற வந்து அப்பாற்பட்டது. இந்த திராவிட கழகம்
அதனுடைய அமைப்புகள் இருக்கிறாங்க இல்லையா பிரதிநிதிகள், இப்போ வந்து ஐயா சுபபீர பாண்டியன் இவங்களே இருக்கிறாங்கல்ல, இவங்களோட கருத்துக்கள் தான் ஓங்கி ஒழிச்சது இருந்துச்சு இதனால் வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பது கூட அப்படி தான் அவங்களோட தான் சுத்தமாக. ஆமாம், இன்னைக்கு வந்து அந்த கோட்டையை தகர்த்தெரிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் இவர் வளர்ப்பு தான் இன்னும். ஆனால் அது இன்னும் பத்தாது, ஏன்னா அது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து 60-70 ஆண்டுகள் அவங்க விதைச்ச விதை அது ஆலமரமா இருக்குது. அதை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா இன்னும் அதிகம் கூடுதலான. ஆமாம், எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து ஆரஞ்சு கலர் போட்டு தன்னோட காவி ட்ரெஸ் போட்டு இது பண்ணுறாங்களே, இவங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு இங்கே வந்து சித்தாந்தங்களை வந்து உடைக்கவே முடியல. கிட்டத்தட்ட அது வந்து கலைஞர் பெரியார் இவங்கெல்லாம் ஊனி வச்சுட்டு போனது, அதனோட வேறுபடுத்தாமல் பார்த்ததுனால இயல்பாகவே அவங்க வளர்ந்துட்டாங்க. ஆனால் அதே சமயத்து பிறமொழிக்காரர்கள் தெலுங்குகள் வந்து அவங்களோட ஆதிக்கம் வந்து தன்னோட வளர்த்தி அடைக்கலமாக பார்த்துட்டாங்க. ஆமாம், அதை வந்து சீமான் வந்து இப்போ சுட்டி காட்டி ஒவ்வொரு ஏரியாவில் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அங்கே இருக்க எப்படி வாழ்கிறாங்க, இப்போ வந்து பொருளாதார ரீதியில் இவங்க எப்படி செலுத்துக்கிறாங்க, ஏன் இவங்கெல்லாம் வந்து வணிக ரீதியாக வளரல அப்படிங்கிறதால பிரித்து பார்க்குற போது இதால் உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறி வந்துடுச்சு. இது கேள்விக்குறி வந்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது கேள்விக்குறி வந்து ஆச்சரியக்குறியாக மாறு, ஏன் அதை மாற்றலாம், நமக்கு சாதகமாக மாற்றலாம் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு பாதை வந்து மிக அற்புதமாக பாதை போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு இது, ஏன்னா பெரிய தேரை வந்து ஒருத்தலையும் இழுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறத இப்போ நம்மளோட பார்வையாக இருக்குது. அவருக்கு கொஞ்சம் சில என்ன கூட இருக்கிற அமைப்புகள்லாம் வந்து நிறையா செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி, ஓட்டு சதவீத வளர்ச்சி அடையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு நல்லா இருக்கும். மிக்க நன்றிங்க. வணக்கம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம். அதற்கு நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.